நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி போட்டோகிராஃபி. வெயிட் ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி போட்டோகிராஃபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இப்படி பாக்குறதுல. ஓகே, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இன்னும் போக போக லைட்டிங், பேக்ட்ராப் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை ரெடி பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்குது. அப்புறம் வீடியோவே பண்ண முடியாமல் போயிருது. ஏதோ இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுவுமே இல்லாததுக்கு இது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷன் சொல்லுங்க, எப்படி இருக்கு, இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் பத்தி பேசலாம் அப்படின்றதான். அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஃபாலோவர்ஸ் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பேஜை, நம்மளோட அக்கௌண்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவானுங்க, தூக்கிடுவானுங்க. இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஈவன் ஜிமெயில கூட ஹேக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான்னா, அடோப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இருக்கிறான். எஸ், நான் ரீசென்ட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று ஆக்டிவ் பண்ணி கொடுத்தேன். 53,000 வாங்க முடியலன்னு சொல்லி அவன் 40,000 கொடுத்தான். 40,000 வாங்க முடியலன்னு சொல்லி 25,000 கொடுத்தான். அதையும் மீறி 10,000 சரி போட்டோகிராஃபி பிளான் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா, அதுவுமே அதிகம்னு சொன்னதால வேற வழி இல்லாம நம்மளால ஆக்டிவே பண்ண முடியாம இருந்த சிச்சுவேஷன்ல நமக்கு கிடைச்ச ஒரு ஆஃபர் தான் இந்த 4,000 கம்ப்ளீட் பிளான். இந்த 4,000 அதிகம் அப்படின்னு சொன்னதால சரி 2 பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி 2,000 வாங்கிட்டு 2 பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரியான கண்டென்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நானே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடியில என்கிட்ட கண்ட்ரோல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட் மட்டும் ஆக்டிவ் பண்ணி கொடுப்பேன், அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ண ஒரு அக்கௌண்ட்டை என்ன பண்ணாங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. எஸ், இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு இதுதான் அந்த மெயில் ஐடி. இதை ஃப்ரெஷ்ஷா இதுக்காக கிரியேட் பண்ண மெயில் ஐடி. அதனால இதில் பத்தி காமிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மெயில் ஐடி வச்சு நான் வந்து ஒரு அடோப் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். அடோப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப பேமெண்ட் கம்மியா தான், என்னால 4,000 கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றது, சரி எப்படியாவது எனக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஒருத்தவங்க மெயில் ஐடியில் ஆக்டிவ் பண்ண அப்படின்னு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது கிளாஷ் ஆகும்னு சொல்லிட்டு நானே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி கிரியேட் பண்ணதான் இந்த மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியில் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்றோம். இதெல்லாம் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ண விஷயம். அக்கௌண்ட்லாம் ஆக்டிவ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. இப்போ 1 day பிஃபோர் ஃபோன் பண்ணி, சார் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகல, மெயில் எரர் அப்படின்னு வருதுன்னாரு. என்ன எரர்னு வருதா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடி காப்பி பண்ணி கொண்டு வந்து, இதுதான் அந்த அடோப் அக்கௌண்ட். அடோப் அக்கௌண்ட்ல கொண்டு வந்து நான் போட்டேன் அப்படின்னா இது மாதிரி தான் மெசேஜ் வருது. யூ டோன்ட் ஹேவ் அன் அடோப் அக்கௌண்ட் வித் திஸ் மெயில் ஐடி அப்படின்னு வருது. இந்த மெயில் ஐடியில உங்களுக்கு வந்து அடோப்ல அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு வருது. என்னடா இது, இப்பதான் ஆக்டிவ் பண்ணோம், ஆக்டிவ் பண்ணி கொடுத்தோமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் அடோப்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொரி ரைஸ் பண்ணி இந்த மெசேஜ் எல்லாம் காமிச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு மெயில் ஐடி நமக்கு 2 மெயில் வந்திருக்கு. அந்த 2 மெயில் என்ன அப்படின்னா, உங்களோட மெயிலே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். இதுதான் அந்த மெயில். பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த மெயில். இந்த ஃபர்ஸ்ட் வந்த மெயிலில் பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த அக்கௌண்ட்ல இருந்து, அதாவது இந்த மெயில் ஐடியில இருந்து இந்த மெயில் ஐடிக்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன். இது நம்ம பண்ணதே இல்லை, யார் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெயில் வந்துச்சு. இப்போ இந்த பெத்தானி பீச் சம்திங் ஏதோ ரெக்கார்ட் சம்திங் வருது இல்லைங்களா, இவங்க அகைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மெயில் ஐடியில இருந்து இன்னொரு மெயில் ஐடி SUUQWH75 அப்படின்னு சொல்லி இன்னொரு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மெயில் ஐடியில இருந்து இதுக்கு சேஞ்ச் ஆயிட்டு, அப்புறம் அங்கிருந்து இங்க இந்த மெயில் ஐடி சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அடோப்ல வந்து சப்மிட் பண்ணிட்டு 2 ஐடி சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போதைக்கு கரண்ட்லி நான் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த அடோப் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த SUUQWH அப்படின்ற அந்த அக்கௌண்ட்ல ஆக்டிவ்ல இருக்கிறது என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ரெக்கவரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதுவரையிலும் எந்த ஆக்ஷனும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 24 hours வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கூடிய விரைவில் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடோப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. நம்மளே ஏதோ காசு கட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு 53,000 இருந்து குறைஞ்சு 2,000 வந்தாச்சு. அந்த அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணிட்டு போறானா, என்ன சொல்றது ஒன்றும் புரியல. எனவே மக்களை சேஃபா இருங்க. உங்களோட மெயில கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. மெயில இந்த மாதிரியான அன்வான்ட் மெசேஜ் இதுவும் பாத்தீங்கன்னா அடோப்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த மெயில் நம்ம அடோப்ல இருந்து வரணும், நம்ம என்ன யோசிப்போம், இது அத்தன்டிகேட்டட், இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடோபே அனுப்புதுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது.
நம்ம அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது, மெயிலை ரீசெட் பண்றது, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா தான் வரும். அது அடோப் உங்களுக்கு சென்ட் பண்ணாது, அடோப் மூலமா வரும், அவ்வளவுதான். அதனால வந்து இது மாதிரியான மெயில்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல், அடோப் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொஃபைல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட மெயில் ஐடியில ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கும், ஒரு பேஜ் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபுல்லாவே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம சப்மிட் பண்ணி கேட்கலாம். இது என்னோட அக்கௌண்ட் இந்த மாதிரியான ஒரு இதுல இருந்துச்சு, இது வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அடோப் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்றதுக்காக புது புது மெயில் ஐடி கிரியேட் பண்றோம். அந்த மெயில் ஐடி நம்ம கன்சிடர் பண்றதே இல்லை. இன்கேஸ் இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்கௌண்ட் அவ்வளோதான், ரெக்கவரே பண்ண முடியாது, போயிடும். அதனால வந்து நீங்க அடோப் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ற மெயில் ஐடி, அதோட பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை அப்பப்போ வாட்ச் பண்றது, இதெல்லாம் மேண்டிட்டரி. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்களோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye from Tendral Bharati. Bye bye, see you.